வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அந்த 3 பேரும் பயந்து போய் ஸ்டேஷன்ல போயிட்டு மறுபடியும் சரண்டர் ஆகிட்டாங்க. அப்ப வில்லி நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததோட நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவன் அத்தைக்கு ஏதாவது நாங்க பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சுதானே அவன் எங்களை மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டான். சோ அவனையும் சும்மா விடக்கூடாது, ஈஸ்வரியையும் சும்மா விடக்கூடாது. நாங்க 3 பேரும் வெளியில வரும் பொழுது அந்த ஈஸ்வரி தலைவர் பதவியில இருக்கக்கூடாது. அவளுக்கு இருக்கிற தலைவர் பதவிய எப்படியாவது அவளே ராஜினாமா பண்ணணும். இல்லைன்னா ஊர் மக்கள் சேர்ந்து ஈஸ்வரிய நீ தலைவியா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல அப்படின்னு சொல்லி தலைவர் பதவியில இருந்து எடுத்துக்க சொல்லணும். இது எல்லாமே நாங்க இங்கேருந்து வெளியில வரத்துக்குள்ள நடக்கணும். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அத்தை, எப்போ அவனால நீங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சிருக்கீங்களோ அப்பயே அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அவனுக்கு என்ன ஆப்பு வைக்கணுமோ அதை நான் வைக்கிறேன். இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, இங்க பாரு மருமவளே, அவனை சும்மாவே விடக்கூடாது. எங்களுக்கு அவன் மரண பயத்தை காட்டிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் அத்தை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அத்தை ஈஸ்வரிய 0 ஆக்கணும். மருமவளே, எப்படியாவது நீதான் மருமவளை பண்ணணும். எங்க நம்பிக்கையெல்லாம் இப்ப ஓ மேலதான் இருக்கு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, கவலைப்படாதீங்க. உங்க 3 பேருக்கும் இப்படி ஒரு ஆபத்தை அவன் கொடுத்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சப்பவே அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க 3 பேரும் கவலைப்படாதீங்க. அவனுக்கு எப்படி ஆப்பு வைக்கணுமோ அப்படி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லி 3 பேருக்கிட்டையும் சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, என் அக்காக்காரிய பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்காக்காரிக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அதி தீவிரமா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஊர் மக்கள் நிறைய பேர் வராங்க வீட்டுக்கு ஈஸ்வரிய பாக்குறதுக்கு. அப்ப ஊர் மக்கள் நேரா ஈஸ்வரிய கூப்பிடுறாங்க, அம்மா, ஈஸ்வரி அம்மா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வெளியில யாரோ சத்தம் போடுறாங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்போ மயில இங்க இருந்து அத்தை, உங்களை பாக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏதோ ஊருக்கு கோரிக்கை வைக்கணும் போல, அதனால வந்திருக்காங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, நீ போக போறியா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நான் தான் போகணும். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இங்க பாரு, நீ இப்போ ஊருக்கு தலைவி. சோ நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. நீ பெரிய தலைவி தெரியுமா? உன்னையெல்லாம் இப்படி சாதாரணமாலாம் அவங்க பாத்திர முடியாது. எங்க பாரு, ஒருவேளை அவங்க இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி பேச வந்தா நீ என்ன பண்ணுவ? அதனால நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுறேன். நாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் சொல்றேன். இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்ற அப்படின்ட்டு இப்படி எல்லாம் பண்ணாத. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அவங்க எல்லாரும் உன்னை நேரடியா பார்த்து உன்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீ தேவையில்லாம உன் தங்கச்சி அனுப்பி பிரச்சனைய பெருசாக்க வேணாம். நீ போய் என்னன்னு கேளு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி சொல்றது சரிதான். நான் போறதை விட என் தங்கச்சி போறதுதான் சரியா இருக்கும். அவ போய் என்னன்னு கேக்கட்டுமே, இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு நம்ம ராஜா. என்னடா இதே இப்படி பேசுறாளே, அவ தங்கச்சி இப்படி சொல்றா அப்படின்னு. ஆனா ஊருக்கு தலைவியா இருக்கிறது இவதான், இவதானே போய் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாருக்கா, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன்க்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி போய் பேச சந்திரா அப்படின்னு சொன்னதும் நம்ம வில்லி அங்கேருந்து வராங்க. ஊர் மக்களை பார்த்து, வணக்கம், எதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, ஈஸ்வரி அம்மாவை பாக்கணும். எங்க வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் என் அக்காவோட தங்கச்சி தான். சோ என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம், நான் போய் அக்கா கிட்ட சொல்றேன். அவங்க கேக்குறாங்க, ஏமா ஈஸ்வரி அம்மா வீட்டுல இல்லையா, எங்கேயும் போயிட்டாங்களா? வில்லி சொல்றாங்க, இல்லையே, அக்கா வீட்டுக்குள்ளதான் இருக்கா.
அவ என்ன வந்து பார்க்க சொன்னான். இந்த மாதிரிலாம் உங்களை சாதாரணமாலாம் அக்கா வந்து பார்க்க மாட்டான். சோ என்ன செய்தி அப்படிங்கறத என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் அக்கா கிட்ட சொல்றேன். இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? முக்கியமான செய்தி சொல்லணும் அப்படின்ட்டு வந்திருக்கோம், எங்களை கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி பேசுறீங்க. இங்க பாருங்க, நாங்க ஈஸ்வரி அம்மா கிட்டதான் செய்தியை சொல்லணும். வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் தான் சொல்றேனே, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அக்கா காரியெல்லாம் இப்ப சந்திக்க முடியாது, அவ ரொம்ப பிஸியா இருக்கா, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. என்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா உங்க கோரிக்கை என்னமோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. அப்ப ஊர் தலைவர் கேக்குறாரு, இங்க பாருங்கம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? எல்லாரும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டோம், எல்லாரோட பேச்சை கேக்குறேன் அப்படின்னு தானே ஈஸ்வரி அம்மா சொன்னாங்க. இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அதுக்கு வெள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, சொல்றதா இருந்தா சொல்லுங்க, தேவையில்லாம இங்க எல்லாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பேசிக்கிறாங்க, என்ன இது இப்படி பேசுறாங்க, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுறாங்க அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா, ஈஸ்வரி அம்மா எப்ப ஊர் தலைவி ஆனாங்களோ அப்பையில இருந்து ஊர் மக்கள் யாரையுமே மதிக்கிறதே இல்ல, அத நீங்க இன்னைக்கு நேத்தா பாக்குறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர் சொல்றாரு, ஈஸ்வரி அம்மாவை தலைவர் பதவிக்கு உட்கார வச்சது ரொம்ப தப்பு போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஊர் மக்களுக்கு வர வேண்டிய அந்த நல்ல தண்ணி பைப்பை ஆட்களை வச்சு உடைச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கூட குடித்தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஈஸ்வரி அம்மா கிட்ட இந்த விஷயத்த நம்ம முறையிடணும். எத்தனை தடவை அவங்க கிட்ட சொல்றது, கொஞ்சம் கூட இதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. சரி வாங்க, எல்லாரும் குடத்தை எடுத்துக்கிட்டு ஈஸ்வரி அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ஊர் மக்கள் நேரா குடத்தை எடுத்துக்கிட்டு ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வழக்கம் போல வெளியில சத்தம் கேக்குறத பாத்துட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன இது ஒரே சத்தமா இருக்கு அப்படின்ட்டு. வில்லி சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, அவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல, சின்ன விஷயத்தையும் ஊதி பெருசாக்கி இப்படி வந்துடுறாங்க. அக்கா நீ இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, எதா இருந்தாலும் ஈஸ்வரி தான் போய் பேசணும், நீ போய் பேசுறது முறையா இருக்காது. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்கெல்லாம் கொஞ்சம் கூட வெளியில போயிட்டு வந்ததே இல்ல, அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை, இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வில்லி அங்கிருந்து வெளியில வந்துட்டு ஊர் மக்களை பாக்குறாங்க. அவங்க குடத்தோட நிக்கிறத பாத்துட்டு வில்லி கேக்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, ஒரு வாரமா எங்களுக்கு குடி தண்ணி வரவே இல்லை, நாங்க என்ன பண்றது, பச்சை பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், ஈஸ்வரி அம்மாவை வெளியில வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறப்ப என்ன சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் இந்த ஊருக்கு வராது, எல்லா பிரச்சனையும் நான் உடனே சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினாங்க. இப்ப என்ன, கொஞ்சம் கூட எங்களை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா கூட மதிக்கவே மாட்டிக்கிறாங்க. ஈஸ்வரி அம்மா பண்றது ரொம்ப மோசம், அவங்கள வெளியில கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு சத்தம் கேக்குது. அப்ப வில்லி சொல்றாங்க, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதான் அக்கா பாக்குறேன்னு சொல்றாள் அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு நேத்து இல்ல, நாங்க ஒரு வாரமா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க இத பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்ல, தண்ணி கொஞ்சம் கூட வீட்டுல குடிக்க கூட இல்ல, நாங்க என்னமா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு என்ன இங்க சத்தம் அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, வாங்கம்மா ஈஸ்வரி அம்மா, ஓட்டு கேக்குறதுக்கு மட்டும் எங்க வீட்டுக்கு எல்லாருமே வந்தீங்கல்ல, ஆனா இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உங்களை தேடி வர வேண்டியதா இருக்கு. ஓட்டு போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு நாங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமா இருக்கோம். ஓட்டு போட்டு முடிஞ்சதோட நீங்க பாட்டுக்கும் உங்க வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் கூட குடிக்க கூட தண்ணி இருக்க மாட்டேங்குது, ஆனா நீங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. உங்ககிட்ட நாங்க எத்தனை தடவை முறையிடுறது, நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாது. அப்ப வெள்ளி சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற, இந்த விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட சொன்னனே. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, ஒரு சில வேலைகள் இருந்ததுனால நான் மறந்துட்டேன். அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க, என்னது உங்க வேலை மட்டும்தான் முக்கியமா, அப்புறம் எதுக்கு நீங்க ஊர் தலைவியா பொறுப்புல இருந்தீங்க? இங்க பாருங்கம்மா, ஊர் தலைவியா இருக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கடமையே இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சிட்டீங்க. அப்போ வில்லி டக்குன்னு இடையில, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, நீங்க நீங்க ஓட்டு போட்டதுனாலதான் அக்கா தலைவியா இருக்காளா, இங்க பாருங்க, பாவம் அப்படின்னு நினைச்சு அக்கா வந்துட்டு தலைவர் பொறுப்புல நிக்கலாம் அப்படின்னு நின்றுருக்காங்க. அதுவும் அக்கா இருக்கிற சொத்துக்கு தலைவர் பொறுப்புல நிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஓவரா பேசுறீங்க, அக்காவுக்கு கொஞ்சம் காது மரியாதை கொடுத்து பேசுங்க, அக்கா இந்த ஊருக்கோட தலைவி. அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, உங்க அக்கா தலைவியா இருக்கட்டும், நாங்க வேண்டான்னு சொல்லல, ஆனா ஊருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை சரியா பண்ணணும்ல,
அவங்க சரியா பண்ணாதான் அவங்க இந்த ஊருக்கு தலைவி. மத்தபடி அவங்க சாதாரண ஆளுதான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை கேட்டதும் வில்லி, பாத்தியாக்கா இவங்க எல்லாருமே எவ்வளவு திமிரா பேசுறாங்க அப்படின்னு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன், அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, விடுக்கா, இவங்களுக்கெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு பயங்கரமா பேசுறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ தேவையில்லாம பேசி மக்களை ரொம்ப அவமானப்படுத்துற அப்படின்னு. ஊர் தலைவர்கள் நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்கய்யா, நாங்க இந்த ஊருக்கு இவங்க நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அந்த சிவனாண்டிக்கு ஓட்டு போடாம இவங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா இவங்களுக்கு சிவனாண்டிக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. அவன் இந்த ஊரோட பணத்தை கொள்ளையடிப்பான், ஊருக்கு எதுவும் செய்ய மாட்டான். ஆனா இவங்க ஊருக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த பணத்தையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்துட்டு சரியான ஆளா இருக்காங்க. இவங்களுக்கு போயிட்டு நாங்க ஓட்டு போட்டோமா அப்படின்னு எங்களுக்கே வேதனையா இருக்கு. நாங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் செய்யறேன்னு சொல்றேன், அதை விட்டுட்டு நீங்க இப்படி பேசுறது ஒரு விதத்துலயும் நியாயம் இல்ல. கொஞ்சம் கூட எனக்கு மரியாதை கொடுக்காம பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நீங்க தலைவி பொறுப்புல இருக்கிறதுக்கு எந்த வித லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வில்லி இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க அக்கா கிட்ட, அக்கா இது எல்லாமே உன் மருமவன் பண்ண ஏற்பாடுதான்க்கா, அவன் தான்க்கா இப்படி உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அவன் தானே உன்னை இந்த தலைவர் பதவியில நிக்க வச்சான், உனக்கெல்லாம் இந்த தலைவர் பதவியில நின்று ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உனக்கு இந்த தலைவர் பதவியும் வேணாம், இன்னைக்கே இந்த தலைவர் பதவியை நம்ம தூக்கி வீசலாம் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, என்ன பேசுற? சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு இத பத்தியெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு. அப்ப மயிலு இதையெல்லாம் பார்த்துட்டு, ஆகா, அத்தையை எப்படியாவது உசுப்பேத்தி அவங்க கிட்ட இந்த தலைவர் பதவிய பிடுங்கணும் அப்படிங்கறதுதான் இந்த சின்னத்தையோட பிளான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இத பத்தி மாப்பிள்ளை கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு மயிலு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் வந்துட்டு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. நேரா ஈஸ்வரிய பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாங்க. வில்லி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு. அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, இங்க பாருக்கா, நீ பஞ்சாயத்துக்கு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, அங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க வந்துட்டு ஊர் மக்கள் கேக்குறாங்க, ஈஸ்வரி அம்மா எங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அக்கா வரணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, என்ன செய்தியோ அதை என்கிட்ட சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, பாத்தீங்களா அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாங்க. இவங்களை போயிட்டா தலைவர் பதவிக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ இதுக்கப்புறமும் இவங்க தலைவர் பதவியில நிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம், நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இதை கேட்டதும் ஊர் மக்கள் சொல்றாங்க, ஆமா, இந்த ஊருக்கு நல்லது பண்ணாதவங்க இந்த பதவியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸ்வரி அம்மா இனிமே இந்த தலைவர் பதவியில இருக்க வேண்டாம், மறுபடியும் எலெக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இத பார்த்துட்டு வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அக்கா காரிக்கிட்ட உள்ள தலைவர் பதவியை பிடுங்கியாச்சு, இனிமே அக்கா டம்மி பீஸ் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சோ இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தத வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா உனக்கு தலைவர் பதவி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அக்கா, அக்கா அவங்களுக்கெல்லாம் நீ போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு அப்படின்னு அவசியமே கிடையாது, நம்ம குடும்பம் உண்டு நம்ம உண்டு அப்படின்னு நம்ம பாட்டுக்கு இருந்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி இதை கேட்டுட்டு சரி சந்திரா அப்படின்ட்டு போறாங்க. இத பார்த்துட்டு மயிலு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. சின்னத்தை நினைச்ச மாதிரியே அத்தை கிட்ட உள்ள தலைவர் பதவியை பிடுங்கிட்டாலே அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சோ கண்டிப்பா சந்திரா அடுத்தடுத்து பல திட்டங்களை போடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி உங்களை செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.